என்னங்க இந்த அட்ரஸ் கொஞ்சம் கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாடி. ஏய் யாரா அவங்க? புதுசா இருக்காங்க. அவரை பத்தி கேட்ட குழந்தை கூட பதில் சொல்லுங்க. வாங்க என் முன்னாடி நான் காட்டுறேன். டேய் நீ என்னத்தடா காட்ட போற? பாப்பாய் நாம காட்டலாம். வாங்க வாங்க வாங்க. அவன் கூட்டிட்டு போனா லேட் ஆகும். டேய் நீ சரியா உட்கார்றா, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. இந்த ஊர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு மனுஷனை பத்தி கேட்டா ஊரே பதில் சொல்லுது. அண்ணா மாப்பிள்ளை விட்டு யாரும் வந்திருக்காங்க. எங்களை ஞாபகம் இருக்கா? ட்ரெயின்ல பாத்தீங்களே. சரி சரி வாங்க. உங்களுக்கு தகவல் சொல்லாம வந்ததுக்கு மன்னிக்கணும். வராங்கன்னு ஒரு தகவலும் சொல்லல. சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டாங்க. அதிர்ஷ்டம்னா அப்படிதாம்மா வரும். பாரு, நீ பதட்டத்துல ஏதாவது பண்ணி வச்சிடாத. சரிம்மா. பதட்டப்படுறது இவங்க ஒன்ன சொல்றாங்க. பெரியவனே, வந்தவங்க நல்ல குடும்பம் தானே? சின்னவனே, அவங்க நல்ல குடும்பம் தானே? சூப்பர்மா. எல்லாரும் முடிவெடுத்த பிறகு என்ன எது கேட்கணும்? ஏதாவது பேசணும்னா பேசுப்பா. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி பிளாக் அண்ட் ஒயிட் படம். அந்த படத்துல வர மாதிரி அவங்க மேல பாசம் காட்ட எங்க வீட்டுல 2 பேர் இருக்காங்க. வானத்தை போல படம் பாத்தீங்களா? அதுல இருக்கிற அண்ணன் தம்பி மாதிரிதான் இவங்க 2 பேரும். அவங்களோட தங்கச்சி. இதுக்கு மேல நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம். ஆரம்பிங்க. சார் பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஆமா அந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா. கை பிடிங்க. வாங்கிக்கோங்கம்மா. ஆஃப்டர் ஒரு பிரசாதத்துக்காக மணிக்கணக்கில் என்ன நிக்க வைப்பீங்களா? என்ன யாருன்னு நினைச்ச? எம்எல்ஏயா? இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏவுக்கு கொடுக்குற மரியாதையா அது? கூப்பிடியா உங்க அதிகாரியை கூப்பிடு. எம்எல்ஏவை காக்க வைக்கிறீங்களா? எதுவும் தப்பா நினைச்சுக்காது. கோயில்ல கூட்டம் அதிகம். என் கூட வாங்க, நான் வேண்டியதை பண்றேன். போங்க போங்க, போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வாங்க. எதுக்கு சிரிக்கிற? என்ன உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தான் ஒண்ணு தெரியுமா? என்ன முன்ன பின்ன பாத்திருக்க? நல்லா கேட்டுக்க போங்க. நீங்க வருத்தப்பட்டு இருந்ததை பார்த்தேன். பார்த்தும் பார்க்காம இருக்கிறத விட சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சா உங்க மனசை குளிரும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதாங்க. உங்களுக்கு கோவம் வருதுன்னா அது காரணம் இல்லாமையா போகும். எவ்வளவு உழைச்சிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு சமாளிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. 4 பேருக்கு உதவி பண்ற பதவிக்கு வர எல்லாராலையும் முடியுங்களா? இந்த சிஸ்டருக்கு பாருங்க, இந்த சிஸ்டம் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விடுங்க சார், நமக்கு எதுக்கு சார் சிஸ்டம் பத்திலாம்? காலையில எந்திரிச்சா பேப்பர்ல என்னென்னவோ நடக்குதுன்னு தினமும் போடுறாங்க. தெய்வமே இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் எனக்கு வராம பார்த்துக்கோன்னு வேண்டிக்கிற சாதாரண மனுஷங்க சார். முடிஞ்சா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்க, இல்லைன்னா வீட்லயே கும்பிட்டுக்குவோம். முடிங்க, பிரசாதம் முடிங்க, முடிங்க. எந்த ஊர் நமக்கு? அது ரொம்ப தூரத்துல இருந்து வர சார். இந்த என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இத சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது என்னவோ சார், இங்க வந்தா தெய்வமே என் கூட வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். தெய்வத்தை விட்ட வேற யார் சார் இருக்கா நமக்கு? சரி என் கூட வாங்க, சாமி பாதத்துல வைக்க சொல்றேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நம்ம ஊருக்காரர் தான். கொஞ்சம் வருஷம் முன்னாடி மெட்ராஸ் போய் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. நல்ல மனுஷன். இவன் தான் பெரியவன், இவன் சின்னவன். ஏம்பா என்ன செய்யற? சொல்லுங்க தம்பி, ஐயா கேக்குறாருல. சென்னையில வந்து பாருப்பா, நமக்கு பெரிய சர்க்கிள் இருக்கு. சொடக்கு போற நேரத்துல உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். உங்க அப்பாவுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அனுப்பி வைங்க ஐயா. பையன் சும்மா இருக்கான்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வா தம்பி, நீ கூட வா. நீ வாசல் போ. வா. நீ சின்னவனா என்ன பண்ற? கோடம்பாக்கம். கோடம்பாக்கத்துல எங்க இருக்க? எங்க இடம் கிடைக்குதோ அங்க வாங்க. குசும்பு, நீதான் பெரிய பையனா? என்னப்பா பண்ற? பெரியவனா நீ என்ன பண்ற? எப்போ சின்ன வயசுல பார்த்தது. ஏண்டா பெரியவனே, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க?
நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன சித்தப்பு? கல்யாணத்துக்கு வந்துட்டீங்கல்ல, வயிறு முட்டை சாப்பிடுங்க, போயிட்டே இருக்க. உங்க நண்பரை ஒரு 4 பந்தியில உட்கார வைங்க, அப்பதான் அவருக்கு வயிறு நிரம்பி வச்ச மாதிரி இப்படி இவனுக்கு என்னடா ஆச்சு? அடுத்தவன் குடும்பத்துல ஆசிட் ஊத்துறதுல அவ்வளவு சந்தோஷம். போங்க போங்க போய் சாப்பிடு. எனக்கு தெரியுங்க. போங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? டேய் இந்த வாழைப்பழத்தை எப்படி குடுறா? ஃப்ளவர்ஸ் இந்த டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. என்ன இவன் எதிரில் நின்றுட்டு இருக்கான் நந்தி மாதிரி? இவனுங்க அப்ப இவனுக்கு பொழைக்க கத்து கொடுக்காம சிரிக்க கத்து கொடுத்துருக்காப்பா. கோவிந்தராஜன் ஆளையே காணுமே. பாத்தீங்களா, நீங்க வந்ததும் களை கட்டிடுச்சு. ஒருவேளை நீங்க வரலனாலும் வரலன்னு சொன்னதால களை கட்டி இருக்கோம். என்னம்மா மெலிஞ்சிட்ட? பலகாரம் சாப்பிடுறது இல்லையா? வாங்க வாங்க. வாட சின்னவனே, நல்லா இருக்கியா? மொத்தத்துல குடும்ப பெருமையை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குடா. அவங்க வேல்யூ அவங்களுக்கு இருக்கும். வாங்க. நமக்கு இதெல்லாம் வராது. உங்க தம்பி நல்லாவே மேனேஜ் பண்றாரு. சாவி எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீதா, சீதா நல்லா இருக்கியம்மா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. இதோ இப்ப வந்துடுறேன். டேய் சின்னவனே, போய் சித்தி சீக்கிரமா வர சொல்லு. ஏன்டா சின்னவனே பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? அது என் அண்ணன் பொண்ணை கட்டிக்கிறியா? ஏன் உன் அண்ணன் பொண்ணை தான் கட்டிக்கணுமா? அவன் கட்டிக்கிறதுக்கு ஏன் பொண்ணு இல்லையா? என் மருமகனுக்கு யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பாங்க. இங்க இருங்க, இப்போ வந்துடுறேன். முத்தனை பூசணிக்காம மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தையும். இவ்வளவு எப்படி இருந்தா உங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க? உங்க பொண்ணுங்க எல்லாரையும் கொடுங்க அவனுக்கு. இவன் ஏன் இவ்வளவு கோபப்படுறா? சின்னவனே, சின்னவனே ரொம்ப சீன் போடுற. அழகா இருக்கேங்கிற திமிரா? பாலகுமாரா யார் அவ? எவனோ ஒருத்தன் இங்கே ஒரு இடத்துல இருப்பான். அவனும் என்ன மாதிரி தான். ஒரு அழகான பொண்ணு தனியா பேச வரும்போது இவனை அதை பார்த்துருவானு அவஸ்தப்பட்டு இருப்பான். நம்ம கூட இந்த மாதிரி தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒருவேளை மழை வந்தா நனைஞ்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம். மொத்தமா கேட்டாச்சா? கிளம்பு. ஒரு 10 நிமிஷம் இரு, இப்போ வந்துடுறேன். இங்க இருக்கிற பல்பை விட இவ பொழிச்சுன்னு இருக்காளே. சாப்பிட்றியா? பரிமாறி. ரெண்டுமே இல்லடா. சீதா விஷயத்தை என்ன பண்ண போற? போற போக்க பார்த்தா பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல இருக்காங்க போல இருக்கு. அந்த விஷயம் தானே சீதாமா பெரியவனுக்கு தான். என்ன சொல்றீங்க? அது ஏதோ சொல்லுவாங்களே, வாயில இருக்கு வர மாட்டாங்க. பலகாரமா? சுமாரியா நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு டைமுக்கு கரெக்டா வர மாட்டேங்குது. தகுதி அது அது இருக்கணும். சரி, அவனுக்கு இருக்குங்கிறியா இல்லங்கிறியா? தண்ணி கொண்டு வா சீக்கிரம். தண்ணி கொண்டு இதோ கூட ஃபுல்லா எடுத்துட்டு வரலாம்ப்பா. எதை பண்ணாலும் பாதி பாதியா பண்றது. ஆஃப் நாலேஜோட எந்த வேலையும் பண்ணாதீங்கப்பா. தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பெருமையாயிடுமா? வந்தவங்களே சரியா கவனிக்கணும்ல. அவனுங்களுக்கும் பாதி பாதி தான் சோறு போடுறீங்களா என்ன? எப்படா மாற போறீங்க நீங்கெல்லாம்? கேரக முடிச்சாம முடிஞ்ச அட்சதையை போட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது. ஆஃப் நாலேஜ் முதல்ல நீங்க முழுசா கத்துக்குங்க. அது என்னடா இப்படி பேசிட்ட? இவனோட துர்பாகியம் என்னன்னா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுறாங்கிற உண்மையை நான் சொல்றது, அவனுக்கு தெரியாதுங்கிற உண்மையை அவன் மறுக்கிறது. இப்படிப்பட்டவனுக்கு சீதாவை கட்டி கொடுக்கலாமேன்னு நீங்க சொல்றது, அதையும் நான் கேட்டுக்கிறது. நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிட்ட சொன்னா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா சொல்லியா சொன்னா
பெரியவனே என்னடா இது? எதுக்கு இப்ப நீ ஆவேசப்படுற? சீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா விருப்பம் இல்லைன்னா கூட கன்னியாதானம் அவர் தான் பண்ணி வைக்கணும். நீ ஏன்டா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? நாங்கெல்லாம் சீதாவை பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கோம். வா வா வா. என்ன விடுங்க சித்தப்பா. பேச்சை எடுத்தாலே உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவர் என்ன எங்களுக்கு பெருசா செஞ்சுட்டாரு? அடிச்சுன்னா மூஞ்சி போயிருந்துடும். என் பொண்ணு பார்த்து பேசி முடிக்கலன்னா நல்ல சம்பந்தம் பார்த்து கட்டி வைக்க வக்கில்ல உங்களுக்கு. அந்த கணக்குப்படி பார்த்தா காலம் பூரா எங்க கால கழுவி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கணும். பைசா புரியோஜனம் இல்ல, தேவையில்லாத மன கஷ்டம். அண்ணா, முகூர்த்த நேரத்துல ஏதோ ஞாபகப்படுத்த சொன்னீங்களே, என்னது? கண்டவனா கண்டுபிடி பேசிட்டு போறான். அண்ணா, சின்ன இதுவா அந்த தட்டை கொடுங்க, அங்கே கொடுங்க. பெரியவங்க நீங்க அங்க ஏதோ வேலையா இருக்கா போல இருக்கு. வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வந்து அட்சதை போட சொல்லு. போடா. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் நாங்க தேடிட்டு இருக்காங்க. வா வாடா. என்னாச்சு உனக்கு? இந்த டைம்ல ஏன்டா எப்படி இருக்க? வா. பின்ன எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்னா அதான் எப்படி இருக்கணும்? உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்குதுன்னு கோவமா? யார் மேலடா கோபம்? அம்மா மேலையா, அப்பா மேலையா, இல்லை ஏன் மேலையா? மற்றவங்க மேல கோவப்பட்டா சும்மா இருப்பாங்களான்னு. அப்புறம் வேற என்ன? லைஃப்ல அந்த பரவலுக்காரனுங்க கிட்ட பேசுறதோ அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதோ கூடவே கூடாது. இனி அவங்களோட நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசினாங்களா? அவன் வாழ்க்கை அவனுக்கு என்னடா பேசினாங்க? என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற. கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, கிரகப்பிரவேசம் போயிருக்கீங்க, அவ்வளவு ஏன் உங்களுக்கு சம்பந்தமும் பேசி கொடுத்துருக்காங்க. யாரு கல்யாணம்டா அது? நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே, நம்ம தானே பண்ணி வைக்கணும். எனக்கு தெரியாதா? ஏன் என்னால செய்ய முடியாதா? ஊர்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் தலை வணங்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன். நானும் இப்ப தான் சொல்றேன். இப்படி இருந்துட முடியுமா? லைஃப் இல்லை இது. இப்படி இருந்தா எல்லாரும் போயிடுவாங்க. போனா போவோம், அவ்வளவுதான். எல்லாரும் இதை பத்தியே பேசுறானுங்க. போவோம். போறேன்னு சொன்னா சும்மா இருந்துருவாங்க பாரு. போக விட மாட்டேன். போறாரம்மா போறாரு. கடவுள் படிச்சு பூமிக்கு அனுப்பியிருக்காருல்ல, என்னன்னாலும் சரி வாழ்க்கை முழுக்க இப்படி பக்கத்து பக்கத்துல தான் இருப்போம். நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தையும் மாமா உங்களை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் தான் அத்தை கூப்பிடுறாங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்க ரெண்டு பேரும். சரி வா, மனசுல இருந்து வச்சுக்காத. வா நீ போ. வாடா, வம்பு பண்ணாத. நீ போடா. உன் கூட இதாண்டா பெரிய பிரச்சனை. இப்படியே தான் இருப்பியா? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? வாடா போலாம். டேய், என்னால உன்ன மாதிரிலாம் நடிக்க முடியாது. நீ வேணும்னா போய் நாடகம் ஆடு போ.